சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும் அனுபமா இன்டர்வியூ மற்றும் போஸ்ட் அவங்க சொல்ல வருவது என்ன? Is 2 years of pain, physical, emotional, destruction behind that one post. എന്നെ പോലെ പവർഫുൾ ആയിട്ടുള്ള ഒരാൾ അത് തുറന്ന് പറഞ്ഞില്ലെങ്കിൽ, എനിക്ക് പറ്റിയൊരു മണ്ടത്തരത്തിനെ കുറിച്ച് ഞാൻ തുറന്ന് പറഞ്ഞില്ലെങ്കിൽ പിന്നെ ആരാണ് പറയുക? Who is going to talk about it? Some conversation would happen and it will trigger my anxiety. I'll throw up and I lost so much weight. Like Madonna told, no, I lost so much weight. I was crying every single night. I'm not waiting for anyone's validation, Chichi, at this point. I'm not. I know I'm true. The last time I sat with you for an interview, I had a panic attack outside. அனுபமா விசஸ் துருவ் விக்ரம் இடையில் என்னதான் பிரச்சனை நடந்தது, என்ன விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஹாய் யூஸ். அனுபமா பரமேஸ்வரன் இந்த ஆக்ட்ரஸ் நம்ம வந்து பைசண்ட படத்தில் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருந்திருக்கும். அதாவது வர வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீனாக இருந்தாலும் வந்து ஒரு இயல்பான ஒரு கிராமத்து பெண் எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நடிப்பை வந்து அவங்க அழகாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அது அந்த படம் வந்த பிறகு எப்படி அவங்க நடிப்பும் சரி அவங்க பேரும் அதிகம் பயன்படுத்தப்பட்டுச்சோ, இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவங்களோட பேரும் சரி அவங்களோட இன்டர்வியூவும் சரி பேசப்படுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் தான். அனுபமா பரமேஸ்வரனும் துருவ் விக்ரம் அவங்கள வந்து பைசன் படத்தை இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. அதில் நடித்த பிறகு வந்து துருவ் விக்ரமும் சரி அனுபமாவும் சரி இவங்க 2 பேரும் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற பல தகவல்கள் வந்து சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு இருந்துச்சு. காரணம் வந்து அவங்க போட்ட பல ஸ்டோரிகள் பல போஸ்ட்டுகள் தான். ஏன்னா அனுபமாவும் சரி துருவ் விக்ரம் அவர்களும் சரி எந்த ஒரு இடத்துலையும் வெளிப்படையாக வந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நாங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொன்னதே கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியாவில் சில போஸ்ட்டுகள் போடுறதா இருக்கட்டும், ஸ்டோரிகள் வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்த பிறகு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அப்பா இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கப்பா அப்படின்ட்டு சினிமா வட்டாரங்களில் பேசிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அனுபமா வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ தான் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கிறேன், எந்த ஒரு ஆணாதிக்க சக்தியும் இல்லாமல் எனக்கு பிடிச்சதை எனக்கு தோன்றதை எனக்கு செய்யணும்னு நினைக்க செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு விடுதலை பெற்றுட்டேன். ஒரு பேர்ட் மாரி, எப்படி கூண்டுக்குள்ள இருக்க ஒரு பறவை வந்து கூண்டுக்குள்ள இருக்கும்போது எந்திரத்துக்கு அனுபவிக்குமோ, வெளிய வந்து அது எப்படி சுதந்திரமா இருக்குமோ, அந்த மாரி இப்ப நான் இருக்கிறேன். அப்படின்னு இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ஸ்டோரியில வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா, அப்பவே வந்து சில பேர் கெஸ் பண்ணி இவங்க யார சொல்றாங்க? ஏன்னா, இவங்க அதிகமா வந்து போஸ்ட் போட்டதே வந்து ஏன்னா இவங்க வந்து இந்த துருவ் விக்ரம் அவர்கள் கூட இருக்கிற மாரி சில போஸ்ட்லாம் வந்து சோசியல் மீடியா ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. ஒருவேள அவர சொல்றாங்களா என்ன? அப்படின்னு அப்பயே பல கான்ட்ரோவர்சி போயிட்டு இருந்தது. இப்ப இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருக்காங்க. இன்டர்வியூ மட்டும் இல்லாமல் ஒரு மூவி ப்ரமோஷன்லயே வந்து நிருபர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கா. அதுக்கும் சரி, அந்த இன்டர்வியூலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா ஒரு பதில சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஆனா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆரோக்கியம் ரிலேஷன்ஷிப்பே கிடையவே கிடையாது. அது எப்பவுமே வந்து யார் கூட நம்ம வந்து ஒரு உறவுல இருக்கோம் அப்படின்னா, சில நேரங்கள்ல அந்த உறவு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஆனா, இதுக்கு முன்னாடி நான் இருந்த உறவும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் சில போஸ்ட் வேற போட்டிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கூட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவர் வந்து அந்நியன் மாரி. திடீர்னு வந்து சிரிப்பாரு. திடீர்னு கோவப்படுவாரு. அதாவது அவங்களுக்கு ஏத்த மாரி தான் நம்மள நம்ம மாத்திக்கணும். சில நேரங்கள்ல வந்து அவங்க சொல்றத செய்யணும்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல அவங்க செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, நமக்கான ஒரு ஃப்ரீடம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கம்போது கண்டிப்பா போயிடவே போயிடும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு 2 வருஷமா வந்து உடல் ரீதியா வந்து பல பாதிப்புல இருந்தேன். இப்போ மன ரீதியாவும் ஒரு பாதிப்புல இருக்கேன். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கம்போது, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா என்கிட்ட வந்து, என் தம்பிய கூட தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பனா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு மூவி ஒண்ணு வந்தது டிராகன். அந்த படம் சக்க போடு போட்டு செம்ம ஹிட்டு. அந்த படத்துல ஹீரோவா நடிச்சு நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா அந்த மூவி ப்ரமோஷனுக்கு நான் வரவே இல்ல. அதுக்கு காரணமா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அவங்க தான் சொன்னாங்க, "மூவி ப்ரமோஷன் போக்கூடாது. இப்படி பல படங்கள்ல நடிக்கிற வாய்ப்பு வந்தாலும், அந்த படத்துல நீ நடிக்கவே கூடாது." அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து அந்த இன்டர்வியூலயும் சரி, அந்த போஸ்ட்டும் சரி போட்டிருக்காங்க. ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா, சரிப்பா அந்த நபர், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு சொல்றீங்கல்ல, அவங்க யாரு? அப்படின்னு அவங்க பதில் சொல்லவே இல்ல. ஏன்னா இன்னும் இந்த இடத்துல கூட அங்க துருவ் விக்ரம் கூட தான் இருந்தோம். துருவ் விக்ரம் கூட தான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னு அவங்க எங்கேயுமே சொல்லல. ஆனா இப்பவும் இந்த போஸ்ட் போட்ட பிறகு, அந்த இன்டர்வியூ பார்த்த பிறகும் கமெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க கண்டிப்பா துருவ் விக்ரம் அவர்கள தான் சொல்றாங்க. இப்ப வந்து துருவ் விக்ரம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து பெரிய பிரேக்கப் முடிஞ்சிருச்சு. அத தான் வந்து ஒரு ஃபீலிங்கா மறைமுகமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சில பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இங்க பார்க்க வேண்டிய விஷயம்னா எங்கேயும் வெளிப்படையா அனுபமாவும் சரி, துருவ் விக்ரம் அவர்களும் சரி, வெளிப்படையா எந்த ஒரு விஷயமும் சொல்லவே இல்ல. ஆனா ஆடியன்ஸும் சரி, மக்களும் சரி, இது வந்து அவர பத்தி தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மக்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.
இன்றைய கிங் வைரல் செய்தியை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை. இது நம்ம ஆச்சி மசாலா. உங்க பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கிராமுக்கு கூடுதல் பணம் பெறுங்க. இது நம்ம லலிதால மட்டும்.